அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. நான் ஸ்கூல் வந்துட்டேன். பரவாயில்ல, நான் பேசிக்கலாம், நீங்க வாங்க. ஆமா ஆமா. இப்ப மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, எல்லா பபிள்ஸையும் உடைச்சு விட்டுருப்பாங்க. என் பிக் ஃப்ரெண்ட் வாங்கி தந்த பபிள்ஸ். என்னது இது? ஓகே, நீங்க வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுங்க. என் ஃப்ரெண்ட் எனக்கு அழகா வாங்கி தந்திருக்காங்க. நீங்க என்ன சும்மா என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, அப்புறம் நான் என்ன பண்ணணும்? என் ஃப்ரெண்டா இருந்தா இந்த பபிள்ஸ் எல்லாம் உடைப்பாங்கல்ல, நானும் உடைக்கணுமா? உடைச்சிங்கன்னா நான் உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம். இது என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது. உன் ஃப்ரெண்ட் எந்த கிளாஸ் படிக்கியா? படிக்கியா இல்ல இருக்காங்க. இருக்காங்களா? அவரு பெரிய ஃப்ரெண்ட். அம்மா, நீ யாரு? எல்லா குழந்தைங்களும் கிளாஸுக்குள்ளாடி இருக்கோம், நீ என்னடானா இங்க பபிள்ஸ் ஊதிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியாதா? எல்கேஜிக்கு இன்னும் ஸ்கூல் ஓபன் ஆகல. நீங்க எல்கேஜி பாப்பாவா? அது சரி, இங்க தனியா நின்னுட்டு இருக்க, யாரும் ஒண்ணு தேட மாட்டாங்களா? எங்க அம்மா இங்க வேலை பார்க்காங்க, என் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்காங்க. அதனால யாரையும் தேட மாட்டாங்க. உங்களுக்கு பபிள்ஸ் பிடிக்குமா? சின்ன வயசுல ஊதி இருக்கேன். இப்ப நான் சின்ன வயசா இருக்கேன்ல, அதனால நான் பபிள்ஸ் உடை, நீங்க அதை உடைச்சு உடைச்சு விடுங்க. உடைச்சு விடணுமா? ஃப்ரெண்ட் ஆகணும்னா உடைச்சு விடுங்க. எப்பா, என்ன வாயி! நீ விளையாடிட்டு இரு, நான் உள்ள போயிட்டு வரேன். எல்லாம் ஓகே தான். ரிசப்ஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியல. இதுக்கு தான் அடிக்கடி ஸ்கூல் பக்கம் வரணும். ஹலோ. என்னம்மா? நான் நிக்க பக்கமா நேரா போகும்போது ஒரு டோர் தெரியுதுல? ஆமா, தெரியுது. அந்த வழியா போங்க. நீங்க யோசிச்சுட்டு இருக்க இடத்த போய் சேர்ந்துருவீங்க. அதுல அமர்த்த ஆண்டி இருப்பாங்க. சரி, அவங்க கிட்ட கேளுங்க. எப்பவுமே என் ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. நீங்களும் என் ஃப்ரெண்ட பார்க்க தானே வந்திருக்கீங்க? உன் ஃப்ரெண்ட பாக்கிறதுக்கா? நான் என் அண்ணனை பார்க்க வந்திருக்கேன். உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? என் ஃப்ரெண்டு பேரு விக்னேஷ் தான். எங்க அப்பா இருக்காங்கல்ல, எங்க அப்பா பேரு விக்னேஷ் தான். ஐயே, இந்த காலமாட உனக்கு ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் சொல்லாதுங்க, பாவம் தெரியுமா அவரு. நீ தான் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். உங்களுக்கு எங்க அம்மாக்கா என் ஃப்ரெண்ட பிடிக்கவே மாட்டேங்குது. இது யாரோட குழந்தை? 6 அடியில வளர்ந்தவங்களே இந்த காலமாடு கூட ஒட்ட முடியாது. ஒரு குழந்தைக்கு இவனை இவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த குழந்தையோட அம்மா நம்ம ரிலேட்டிவா இருப்பாங்களோ? எங்கேயோ பார்த்த ஃபேஸ் கட் மாதிரியே இருக்கு. இருக்கான் 2 மணிக்கெல்லாம் வரதா சொல்லியிருந்தோம். வாங்க தமிழ். இல்ல சார், நீங்க வேற மீட்டிங்ல இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி தம்பி, அப்ப நானும் ஒரு தடவை ஸ்கூல்ல சுத்தி பாத்துறேன். பாத்துட்டு வாங்க. வெளிய இருந்து பார்த்தாலே ஸ்கூல் எவ்வளவு பெருசுன்னு தெரியுது. ஒரு தடவை உள்ள பாத்துக்கிட்டு வரலாம் போல இருக்கு. அதுக்கு என்ன, தாராளமா பாத்துட்டு வாங்க. ஏன் பிள்ளை, இப்போ உனக்கு வெக்கமா இல்லையா? உனக்கெல்லாம் வெக்கமா? எனக்கு இதுக்கு வெக்கம்? வீண் பழியெல்லாம் அள்ளி போட்டு அதை வீட்டை விட்டே துரத்திக்கிட்டு இப்ப யாருக்கும் தெரியாம உன் ஸ்கூல்லே வேலை கொடுத்துருக்க. யாருக்கும் தெரியாம வேலை கொடுத்தனா? இன்டர்வியூக்கு வந்தா செலக்ட் ஆனா என்னட்டு கேட்க? போய் சொல்லாத விக்கி, டேபிள் எடுத்து மண்டையில போட்டுருவோம் பாத்துக்கா. இல்ல வேற பின்ன நானும் அவளை தேடி கூட்டு வந்தேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஊரா போய் அவளை தேடி புடிச்சு கொண்டு வந்தேனா? எனக்கு வேற வேலை இல்ல. அதானே, நீ இதெல்லாம் செஞ்சாதானே அதிசயம். துரத்துன நீயே தேடுவியா? குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்குமா என்ன உனக்கு? இங்க பாரு, இன்னைக்குதான் அவன் ஒண்ணு வாங்கி கட்டினான், அதே மாதிரி நீயே வாங்கிறான்னு சொல்லிட்டேன். அடிச்சியா? வேற பின்ன அவளை கொஞ்சம் வச்சா பேசிய பேச்சுக்கு. அம்மா, நீ எந்த உரிமையில அவங்கள அடிச்சா? உனக்கு தெரியாதா நீ அந்த உரிமையை இழந்து எவ்வளவு வருஷம் ஆயிட்டுன்னு? சரி, அவங்க தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தாங்க, வேலை இல்லைன்னு அனுப்பி வைக்க வேண்டியதானே? எப்படி இன்டர்வியூக்கு வந்தது அவ விருப்பமோ அதே மாதிரி வேலை கொடுக்கறதும் கொடுக்காததும் ஏன் விருப்பம்? நீ என்னல நல்ல மனநிலையிலேயே வேலை கொடுத்திருப்ப? எப்படி கொடுமைப்படுத்தலன்னு தானே வேலை கொடுத்திருப்ப? கை நீட்டி அடிச்சிருக்க பாரு. சை, ஒன்னையெல்லாம் என் அண்ணன் சொல்லதுக்கே கேவலமா இருக்கல. சொல்லாதா? எல்லாரும் பெருமையா சொல்லுவாவ, நான் இந்த அம்மா அப்பாட்ட வளர்ந்ததுனாலதான் எனக்கு ஒரு அடி கூட கிடைச்சதில்ல அப்படின்னு. ஆனா ஏன் அண்ணி ஆசிரமத்துல வளர்ந்ததுக்கு பிறகு கூட அடி வாங்கினது கிடையாது.
உன் கையெல்லாம் உடைஞ்சு போவாதுல. உன்கிட்ட தெரியாம தான் ஒண்ணு கேட்கேன். நான் தான் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். ஆனா கூட இங்கதான் வேலை பார்க்காங்கன்னு உனக்கு சொல்ல தெரியல பத்தியா? எதுக்கு சொல்லணும் நான்? அவன் கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கா. இச்சி வாய் முடு. நீ பாத்தியா? நீ பாத்தியா முத? அவ நல்ல சந்தோஷமா தான் இருக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷனால நம்பிக்கை இல்லாத ஜென்மம். இப்ப என்ன நம்மள உனக்கு பிரச்சனை? எனக்கு இந்த ஸ்கூல்ல சுத்தி பார்க்கணும். எதுக்கோ? எதுக்குன்னெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கானேன்னு அவசியம் இல்ல. இந்த ஸ்கூலே என் பேர்ல தான் இருக்கு. நீயே எங்க கரஸ்பாண்டா இருந்து கொண்டாடும் போது நான் சுத்தி பார்க்க கூடாதா? ஆமாமா, இனிமே நீ உரிமை கொண்டாட மாட்டியா என்ன? என்னம்மா இவனை நாம தான் பிடிச்சு வச்ச மாதிரி. பைத்தியக்காரன். எழுப்பி போயிராதி. போதான் போறேன். போறவோ மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருக்க போறேன். எந்த கிளாஸ் கொடுத்துருப்பான்னு தெரியலையே. பெரிய கிளாஸ் கொடுத்துருப்பானா சின்ன கிளாஸ் கொடுத்துருப்பானா எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ? கேட்டு பாப்போம். குட் மார்னிங் மேம். அட வாங்க சார். குட் மார்னிங் சார். உள்ளதான் இருக்காங்க, உட்காருங்க. இவ்வளவு கவனிப்பா? இதுக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கீங்களா? தெரியுமா? நல்லா இருக்கு உங்க கதை. எங்க கரஸ்பாண்டன்ட் சாருக்கு தம்பி தெரியாதா எங்களுக்கு? இல்ல, நான் இந்த ஸ்கூல் பக்கம் எல்லாம் வந்ததே கிடையாது. வந்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது, வந்திருக்கேன். நான் வந்ததுக்கு அப்புறமே ரிசப்ஷன் ஆபீஸ்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டாஃபுக்கும் உங்களை தெரியும். அது எப்படி? உங்க அண்ணன் இருக்காருல, வழக்கமா அண்ணனுக்கு தங்கச்சி பிறந்தாதான் இவ்வளவு பாசமா இருப்பாவ. ஆனா அண்ணனுக்கு தம்பி பிறந்து இவ்வளவு பாசமா இருக்கத நான் இங்கதான்ப்பா பாக்குறேன். நீங்க அங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது இங்க உள்ள ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க்கை விட உங்க மார்க்கை சொல்லிதான் சந்தோஷப்பட்டாரு. நீங்க யூஜில வாங்கின பெர்சன்டேஜ், காலேஜ் டாப்பர் எல்லாமே இங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் பெருமையா சொல்லுவாரு. சொல்லிக்கிட்டு இருக்கட்டு. உங்களை பார்த்ததுல எவ்வளவு ஹாப்பி. என்ன சொல்ல போனா பெரியவர் கூட அடிக்கடி வந்துட்டு போவாரு. நீங்க தான் ஸ்கூல் பக்கமே வராதது. இனிமே அடிக்கடி வந்துடலாம். நைஸ் டு மீட் யூ. காலையிலே உங்களை இன்னொரு ஆள் கூட தேடிட்டே இருந்தாவ, வந்தாங்களான்னு. என்னையா? அதுவும் இந்த ஸ்கூல்ல? ஆமா. தமிழ் மேம் பத்தி சொல்லாம வேண்டாமா? அப்பா ஃபேமிலியில இருக்கவங்களால குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. நம்மளால விக்னேஷ் ஆட்ட தான் எதையும் சொல்ல முடியாது. இந்த பையன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியலையே. காலையில வருவேன்னு சொன்னதான் காலையில லேட்டா வந்தாங்க. 2 to 3 o'clockனு சொன்னதும் வெளியே வரல. நல்லவனா இருப்பானா இல்ல கெட்டவனா இருப்பானா? நம்மளால இசைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதே. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ நின்னுட்டே தூங்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், உள்ள கரசார் இருக்காரு, பாத்தீங்களா? நான் இதை தாண்டி தான் போனேன். அப்படியா? ஏதோ வேலையா இருந்துட்டு போய் கவனிக்கல. Shall I ask one thing? இட்ஸ் மை பிளஷர். கேளுங்க சார். இங்க தமிழ்னு யாராவது இருக்காங்களா? நிறைய தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க சார். இல்ல தமிழ்ங்கிற நேம்ல. எதுக்கு கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மா தெரிஞ்சுக்கதான். இருக்காங்க சார். ஆனா அவங்கள பத்தி யார் வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அதை சொல்றீங்க பாத்தீங்களா? சோ யார் வந்து கேட்டாலும் சொல்லிருவீங்க. இது வரைக்கும் அவங்கள பத்தி கரஸ்பாண்டன்ட் சார் கிட்ட கூட நாங்க வாய் திறந்தது கிடையாது. அவன் பொண்டாட்டிய பத்தி அவங்கிட்ட வாய் திறந்தது இல்லையா? அப்பனா ஸ்கூல்ல இருக்க யாருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியாது. ஏன் அப்படி? உங்களை நம்பலாமா? ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இங்க அவங்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, பிரிஞ்சுட்டதா சொல்லிதான் ஜாயின் பண்ணாங்க. ஓகே. நாங்களும் யாரும் அப்படின்னு நினைச்சிட்டோம். என்ன பத்தி கரஸ்பாண்டன்ட் சாரு கூட எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னாவ. அவனுக்கு தெரியக்கூடாதுன்னா? ஆமா. அவங்க ஜாப் அப்ளிகேஷன்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அவங்களோட பொண்ணு அட்மிஷன் ஃபார்ம்ல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. பொண்ணா? ஆமா. இல்ல, ஐ திங்க் நீங்க வேற தமிழை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓப்பனா கேக்குறேன் சார். தமிழ் மேம் உங்க அண்ணனோட ஒய்ஃப் தானே? இன்ட்ரெஸ்டிங். பரவாயில்லையே, எதுவுமே சொல்லாமலே நீங்க இவ்வளவு கெஸ் பண்ணிருக்கீங்க. அப்பனா அவங்களுக்கு பொண்ணு இருக்குங்கிறதே நீங்க நம்பிதான் ஆகணும். இல்ல மேம், இது வாய்ப்பு இல்ல. ஐயோ உண்மைதான் சார். எதுக்காக நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? பத்தாததுக்கு அவங்க வர அவங்களுக்கு பொண்ணு இருக்கிறது கரஸ்பாண்டன்ட் சாருக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாக்கு எத்தனை வயசு? 4 வயசு தொடங்க போகுது. நான் வேணா அப்ளிகேஷன் ஃபார்மே எடுத்து கொடுக்குறேன். இது எப்படி சாத்தியம்? அபாஷன் ஆனதுனால தானே சண்டையே போட்டாங்க. அண்ணி வேற கல்யாணம் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. நடந்த அவமானத்துலதான் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அப்படி இருக்கும்போது ஏஜ் வேற கரெக்டா சொல்றாங்களே. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க. இந்தாங்க, தாராளமா பாத்துக்கோங்க. உங்க சந்தேகம் எல்லாம் தீந்துரும். 17/6/2020. அப்பா பேரு விக்னேஷ், அம்மா பேரு தமிழ், இசை. நெக்ஸ்ட் பேஜ்ல அவங்களோட ஜாப் அப்ளிகேஷனா இருக்கு. வேணா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் நேம் விக்னேஷ். ஒருவேளை இவர் நல்லவரா இருப்பாரோ? இவ்ளோ எதுக்கு ஃபீல் பண்றாரு? இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்தாங்கன்னு தெரியுமா? ஏதோ ஒரு வில்லேஜ் பேர் தான் சொன்னாங்க. ஆம்பளை இல்லாத வீடுனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா? குடிச்சிட்டு கதவெல்லாம் வந்து தட்டுவானுங்க போல. அதான் இந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஓ, இந்த பாப்பா இங்கதான் படிக்கலாம். அட்மிஷன் போட்டிருக்காங்க. இன்னும் 2-3 நாள்ல ஸ்கூல் ஓபன் ஆயிடும். ஓ சார், நாங்களும் எத்தனையோ வழியில ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை?
அன்னைக்கு குழந்தை இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எதுக்காக அவங்க உங்க எல்லார்கிட்டயும் மறைச்சிட்டு இருக்காங்க? இன்ஃபேக்ட் இது விக்னேஷ் சாருக்கு கூட தெரியாது. தனி ஆளா நின்று 4 வருஷம் எங்க அண்ணி குழந்தைய பார்த்துருக்காங்க. யாரோட உதவியும் இல்லாம நின்று இருக்காங்க. உதவி தேவைப்படும் போது கூட இத்தனை பேர் இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. எது ஒன்னா சேர்த்து வைக்கணுமா? ஏன் இவன் தான் வில்லனா இருப்பானோ? ஒன்னா சேர்த்து வச்சு அவன் கொடுமைப்படுத்ததுக்கா? இல்ல சார், அவர் வெளியில தான் அப்படி இருக்காரு. ஆனா நிஜமாவே அவங்க மேல நல்ல பாசம் இருக்கு. ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணலாமா? எந்த கிளாஸ்ல நிக்காங்கன்னு மட்டும் சொல்ல முடியுமா? இந்த வழியா போங்க. 12A. ஆனா போர்டு 11A இருக்கும். 12க்குள்ள கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ மேம். எனக்கு உங்க கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? நீங்க தமிழ் மேம் பாத்துட்டு வாங்க, நான் நம்பர் கொடுக்குறேன். சார் ஆனா நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னு தமிழ் மேம் கிட்ட சொல்லிடாதுங்க. விக்னேஷ் சார் கிட்ட எந்த பத்தியும் சொல்லிடாதுங்க. அதை பத்தி எல்லாம் நீங்க பயப்படாதுங்க. போர்டு பாருமா. We are going to see Euler's theorem. For two variable x into dou u by dou x plus y into dou u by dou y is equal to nu. இந்த n தான் homogeneous னு சொல்றோம். Next the three variable. Listen ma. தியரம் தெரியலனா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. x into dou u by dou x plus y into dou u by dou y plus z into dou u by dou z is equal to n into u. இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Now we are going to see this problem. u is equal to x cube plus y cube minus 3x square y minus 3y square x. லேய் தம்பி, என்ன கவனிச்சிட்டு இருக்க? தர்ஷன் பார்க்கவே மாட்டேங்காண்டி. நீ எனக்கு இருக்கா? இல்ல முன்னாடி எல்லாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம். இப்போ ஃப்ரெண்டா கூட பேச மாட்டேங்கிறான். அவங்க அம்மா எவ்வளவு பெரிய கொடுமைக்காரின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கான். இனிமேலும் உன்கிட்ட பேசினா உனக்கு தான் பிரச்சனை வரேன்னு தெரிஞ்சிருக்கான். அதான் தன்வி. எஸ் மேம். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சம் போட்டுட்டு இருக்கேன். வாட் ஆர் யூ டூயிங் தேர்? மேம் பென் கேட்டேன். லிசன். சாரி மேம். அவங்களே ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. டெய்லி சிரிச்சிட்டே கிளாஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு மூஞ்ச உருன்னு வச்சுட்டு கிளாஸ் எடுக்காங்க பாரு. தூக்கமா வருது. ஏன்ல இந்த தர்ஷன் பார்க்கவே மாட்டேங்க. ஏன் உனக்கு இப்ப அவனை பிடிச்சிருக்கான்? சொல்லணுமா அவன்கிட்ட? இல்லல, இதுக்கு முந்தி ஃப்ரெண்டா இருந்தோம்ல, ஃப்ரெண்டாவது பேசிக்கலாம்ல. அக்ஷாவும் தன்வியும் இப்ப எழும்பி வெளியே போவீங்கன்னு நினைக்கிறேன். கிளாஸ் கவனி, கிளாஸ் பிடிக்கலனா எழும்பி வெளியே போயிட்டே இரு. மத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்காத. சாரி மேம், லிசன் பண்ணிட்டு தான் இருக்கோம். So first step we have to find out x into dou u by dou x plus y into dou u by dou y. Homogeneous degree first find out பண்ணனும். இதை எப்படி find out பண்றதுன்னா, so x by tx, y by ty. Board listen பண்ணுமா. Here t value power is called homogeneous degree. அச்சா, அது கரஸ்பாண்டன்ட் சாரோட தம்பி தானே? அட அவர் தான்பா. அவர் நம்ம கிளாஸுக்கு வந்திருக்காரு. ரவுண்ட்ஸ் வந்திருப்பாரோ? யாரும் விஷ் பண்ணல, பார்க்கல போல. குட் மார்னிங் சார். பரவாயில்லையே, நம்ம இங்க வராம இருந்தாலும் வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கே. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரைக்கும் நம்மளும் தெரிஞ்சிருக்கேன். ஆதி, கீப் இட் அப். ஆதி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேம் சார் படிக்க வந்திருப்பாங்க. என்ன சார்? என்ன சார், இடம் ஏதாவது வேணுமா? அக்ஷா, எப்படி இருக்கீங்க? கிளாஸுக்கு வந்திருக்க. நீ போ, நான் வரேன். இல்ல நான் இங்கே வெயிட் பண்றேன். நீங்க முடிச்சிட்டு வாங்க. நீ போங்கறேன்ல, நான் வரேன். நீங்க வர மாட்டீங்க, அப்படியே எஸ் ஆயிருவீங்க. அதான் பார்த்துட்டேலாம். வரேன் போ. பக்கா? வரேன், போய் வெயிட் பண்ணு. வரேன், போய் வெயிட் பண்ணு. அவன்கிட்ட மட்டும் பல்லெல்லாம் தெறிக்க மாதிரி பேசுவா. கொடுத்த அடிக்கு நம்மள்ட்ட இன்னும் ஒரு வாரத்துக்கு பேச மாட்டா. வரட்டு இன்னைக்கு உண்டு இல்ல நாக்கை திட்டி வீட்டை விட்டு துரத்துன்னு பேசுவாங்களாம். நான் எல்லாம் தேவையே இல்லை அவங்களுக்கு. மாஞ்சி தேடிக்கிட்டு இருக்க நான் தேவையில்லை. வரட்டு இன்னைக்கு. 4 வயசாக போற ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய கூட நம்மள்ட்ட காட்டணும்னு தோணல. வரட்டு. குழந்தை இருக்கா இல்லையானெல்லாம் கேட்கவே கூடாது. பாசம் இருந்துன்னா அவங்களே சொல்லுவாங்க. என்னை கேட்க கேள்வி இல்ல. இனிமே என்கிட்ட இருந்து அவங்க தப்பவே முடியாது. இன்னைக்கும் பொண்ணை பத்தி சொல்லலைன்னா எனக்கும் அவ பொண்ணு தானே. அப்புறம் இருக்கு. என்னடி, நான் வரதுக்கு முன்னாடி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்க போல. ஆமா, நீங்க எல்லாம் பெரிய ஆட்கள் இல்ல. பெரிய ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க, 12th கிளாஸ் எடுக்கிறீங்க. இதுல கோஆர்டினேட்டர் வேற. அதுக்குள்ளாடி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியா? அதான், நாங்க எல்லாம் உங்க கால் தூசி தானே. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நிக்க போல. சிரிக்காதுங்க அண்ணி, எனக்கு கோவமா வருது. வீட்டை விட்டு துரத்துறவன்ட்டே வேலை பாப்பீங்களா? ஆனா தேடிட்டு இருக்க என்ன பாக்கணும்னு உங்களுக்கு தோணல. சரி, பொரியாத. சாப்பிட்டியா? அதெல்லாம் ஆச்சு. சாப்பிட்டு தான் காலேஜ்ல இருந்தே கிளம்புனேன். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒழுங்கா சாப்பிட மாட்டியா? இப்படி ஒல்லி ஆயிட்ட. ஆமா, சாப்பாடு போடுறதுக்கு அண்ணி இல்ல, அத நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போகுது? படிப்பெல்லாம் சிறப்பா போகுது. கனிஷா எப்படி இருக்கா? அண்ணி, என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு வேணா என்ன பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நான் தள்ளி இருந்தாலும் உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா, இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்தீங்க? அதெல்லாம் எதுக்கு இப்போ? இன்னைக்கு மட்டும் நான் ஸ்கூலுக்கு வராம இருந்திருந்தா இன்னைக்கு உங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல. பயராதா, இனிமே ஓட மாட்டேன் ஆதி. ஓடி ஓடி நான் டயர்ட் ஆயிட்டேன். உங்களை பார்த்ததுல எவ்வளவு ஹாப்பி தெரியுமா?
நீங்க இங்க தான் ஒர்க் பண்றீங்கன்னு அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா. யாருக்கு? ஜெயா அத்தைக்கு. வேண்டாம் ஆதி, ஜெயா மட்டையெல்லாம் என்ன பார்த்ததா சொல்லாத. ஏன் நீ? அத்தைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ல. உங்களுக்கு தானே அத்தைய அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு நீங்க இருக்கீங்க. இல்ல ஆதி, உங்க அண்ணனுக்கே நான் இங்க ஒர்க் பண்றேன்னு உங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்றதுக்கு தோணல. ஜெயாமாக்கு தெரிஞ்சதுன்னா உங்க அம்மாக்கு அப்புறம் அப்பாக்கெல்லாம் தெரியற மாதிரி ஆயிரும். இப்பதான் நான் கொஞ்ச நாளா செக்யூரா ஃபீல் பண்றேன். கொஞ்ச நாள் என்ன அப்படியே விட்டுறேன். உன்னை கெஞ்சி கேட்கறேன் ஆதி, என்னை இங்க பார்த்ததை யார்கிட்டயுமே சொல்லாத. என்னைக்காவது உங்க அண்ணனுக்கு நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுனா அவர் சொல்லட்டும். அப்புறம் உங்களை இப்படியே விட்டுட்டு போய் சொல்றீங்களா? நான் இப்போ ஹாப்பியா தான் இருக்கேன் ஆதி. எங்க இருக்கீங்க? நீங்க இருக்க இடம் சேஃபா இல்லையா எப்படி எனக்கு தெரியும்? நான் ஆசிரமத்துக்கு வந்துட்டேன் ஆதி. குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தைய வச்சுட்டு ஆசிரமத்துல இருக்காங்க. என்ன, நான் இப்போ ஹாப்பியா தான் இருக்கேன். மறுபடியும் அங்கெல்லாம் வந்து எனக்கு மறுபடியும் கஷ்டத்தை தராதாதி. ஏற்கனவே நடந்ததுல இருந்து நான் இன்னமும் வெளியே வரல. நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன அவ்வளோ அவமானம் நடந்ததுக்கு பிறகு அந்த வீட்டுல நான் திருப்பியும் வரணும்னு நீ நினைக்கிறியா? இல்ல அண்ணி, நீங்க எடுத்த முடிவு தான் கரெக்ட். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே தான். உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுறது தான் பெட்டர். தேங்க்ஸ். அவனா சொல்றது வரைக்கும் நீங்க இங்க தான் ஒர்க் பண்றீங்கன்னு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். போதுமா? ப்ராமிஸ். ப்ராமிஸ். என்ன? என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த பபிள்ஸ் கீழ விழுந்துச்சு. மொத்தமா சிந்திட்டா. வீட்டுக்கு போகும்போது வேற வாங்கி கொடுக்கறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட் வாங்கி தந்தா வேணும். இதுதான் இசையா? அடம் பிடிக்காத இசை. நான் தான் வீட்டுக்கு போகும்போது வாங்கி தரேன்னு சொல்றேன்ல. அண்ணி சொல்லு. இந்த பாப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவன் இசை என் பொண்ணுதான். நீயாவது நம்புறியா யார் பொண்ணுன்னு? செல்லம், இங்க வாங்க. எதுக்கு அழுறீங்க? என் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த பபிள்ஸ் கீழ விழுந்துட்டு. இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? சித்தப்பா உனக்கு நிறைய பபிள்ஸ் வாங்கி தரேன். நிறையவா? ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்னைய சித்தப்பான்னு கூப்பிடணும். நான் ஏன் உங்களை அப்படி கூப்பிடணும்? ஏன்னா எங்க செல்ல இசையோட சித்தப்பா நான் தான். நீங்க எங்களுக்கு சொந்தக்காரங்களா? ஆமா. அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாமே தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உன்னை கார்ல கூட்டு போய் இப்பவே உனக்கு வாங்கி தரேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? என்ன கேட்டா? எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்ல. எனக்கு அப்பா இருக்காங்களா, ஆனா என்னை பார்க்கறதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. எங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் யாருமே இல்ல. நீங்க எங்க சொந்தக்காரங்கன்னா எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியும்ல. ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட் பார்க்கும்போதெல்லாம் எங்க அப்பாவா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தோணும். இசை, ஏன் உனக்கு உன் ஃப்ரெண்டை பார்க்கும்போது உங்க அப்பாவா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது? எங்க அம்மாக்கு அப்புறம் ஃப்ரெண்டுக்கு என் மேல நல்ல பாசம் உண்டு. உனக்கும் அப்பா பாசம் முழுசா கிடைக்காததுக்கு நானும் தானே ஒரு காரணம் ஆயிட்டேன். என் ஃப்ரெண்டு என் மேல பாசமா இருந்தாலும் வீட்டுக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட பார்க்க முடியாதுல்ல. அண்ணி பத்தி யோசனை இசையை மறந்துட்டனே. சின்ன வயசுல இருந்தே அப்பா பாசத்துக்காக எங்கிட்டு இருக்கா. யோசிக்காம ப்ராமிஸ் பண்ணிட்டோம். ஆனா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. உங்களுக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல இருக்க வேண்டாம்னு நான் தான் யோசிச்சேன். ஆனா இசைக்காக நீங்க அங்க இருந்துதான் ஆகணும். உங்களுக்கு நடந்த அநியாயத்தையே நீங்க என்ன மறக்கல. இப்போ உங்களை நான் எல்லார்கிட்டையும் சொல்லி அங்க கூட்டு போனா உங்களுக்கு மன வருத்தத்தை தான் கொடுக்கும். விக்கி உங்க கழுத்துல தாலி கட்டி நீங்க இங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு ஆசையோட வந்தீங்களோ அதே சந்தோஷத்துல நீங்க இருக்க மாதிரி உங்களை மாத்தி விக்கிக்கு உங்க மேல இருக்க எல்லா சந்தேகத்தையும் நானே தீர்த்து வச்சு மறுபடியும் விக்கி கூட வாழ்றதுக்கு நான் உங்களை அங்க கூட்டு போவேன். இது நான் உயிரா நினைக்கிறேன். என் படிப்பு மேல சத்தியம். எங்க அப்பாவை தெரியுமா தெரியாதா? உங்க அப்பா சீக்கிரமா நீ தேடி வர போறாங்க. ஆதி, நீ என்ன அவளுக்கு ஹோப் கொடுத்துட்டு இருக்க? இப்ப ஹாப்பியா நீ? இதேதான் எங்க அம்மாவும் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறது உன் சித்தப்பா. கண்டிப்பா உங்க அப்பா வந்து தேடி வருவாரு.